கடக லக்னத்துக்கு சொல்லுங்க. கண்டிப்பா. கடக லக்னம், இந்த கடக லக்னத்திற்கு கடன் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும் அப்படின்னா, நிறையவே இது ஒரு பாக்கியமான கடன்னு எடுத்துக்கலாம் சார். கடகத்துக்கு பொறுத்தளவில் அந்த கடனை வாங்கி ஒரு நிகழ்வை பண்றாங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு ஒரு சொத்தாக கன்வெர்ட் ஆகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை நிறைய கடவுள் அவங்கள்ட்ட கொடுத்து தான் வச்சிருக்காரு. ஆனால் அதை அவங்க சரியான விதத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த கடகத்தை பொறுத்தளவில் கடனே அவங்களுக்கு பாக்கியமாக மாறும். கடன் வாங்கி வீடு வாங்கலாம், கடன் வாங்கி லேண்டு வாங்கலாம், கடன் வாங்கி ஒரு முதலீடு போடலாம், கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்யலாம். இப்படி எல்லாமே அவங்களுக்கு கடன் வாங்கி பண்ணக்கூடியதே அவங்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாறக்கூடிய ஒரு சக்தி இந்த கடகத்திற்கு அதிகமாகவே உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ கடக லக்னத்தை பொறுத்தவரையில் அப்பாவுடைய தொழில்னால கடன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த தொழில்னால வந்த கடனை அப்பாவை திட்டிக்கிட்டே அடைக்காம அப்பாவுக்கு அவர் கடனை அடைச்சி கொடுத்த பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு பார்க்கணும். எல்லாமே பணமாக பார்க்காதீங்க, அதில் இருக்க புண்ணியங்களையும் சேர்த்து பாருங்கள். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இது செய்யலைன்னா வேறு எப்போ செய்ய போகிறீங்க, இது இல்லைன்னா வேறு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு பார்க்கணும். கடகத்தில் ஏல்பி போகிறவங்க கட்டாயமாக கண்டிப்பாக. இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் சார், அப்பா சொல்கிறாருன்னு நீங்கள் கடன் வாங்காதீங்க, அதையும் நம்ம எடுத்துக்கணும். அப்பா வாங்கின கடனை கட்டுறது ஒரு பிள்ளையோடைய கடமை. அதை கட்டினா உங்களுக்கு அது பின்னாடி நல்ல பலன்களை தரும். ஆனால் அப்பா இதை ஒரு தொழிலை செய்ய இல்லை இதை படி அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு கடன் வாங்க சொல்கிறாருன்னா அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கறது வேற, அப்பா சொல்ல எல்லாத்தையும் தலைமையில் வச்சு செய்யணுன்றது வேற. கண்டிப்பாக. அப்பா சொல்கிற எல்லாத்தையும் தலையில் கேட்கணுன்ற கட்டாயத்தில் இல்லை. கண்டிப்பாக. நீங்கள் எது நல்லது கெட்டதுன்னு முடிவெடுக்கிற வயசில் இருக்கீங்கன்னா அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க, ஆனால் மறுங்க, கருத்து மறுங்க. கருத்து தான் மறுக்க சொன்னோமே தவிர அப்பாவை மறுக்க சொல்லலை.